Hello students, welcome to Priya's Minimax. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.11ஓட கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்ற சம்ஸ்க்கு அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x² minus 5x plus 2 equal to 0. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ax² plus bx plus c equal to 0. இதுதான் என்னது நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ கொடுத்துருக்கிறது கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதுதான் என்னது நம்மளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதை உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன சப்ஸ்டியூஷன் பாருங்கள். a அப்படின்றது வந்து 2 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5, தென் c இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 வேல்யூவும் நம்ம இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் எழுதிட்டோம். b என்ன இருக்குது, -5 இருக்குது. ஸோ -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், நமக்கு b என்ன தெரியும், -5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a என்ன வேல்யூ இருக்குது 2 அண்ட் சியோட வேல்யூவும் 2 தான். இது ரெண்டு எழுதிட்டு the whole divided by 2 into a என்னது 2 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு 25 மைனஸ் 2 2s are 4, 4 4 டைம்ஸ் 16 இருக்குது. ஸோ 16 போட்டுட்டு ஹோல் டிவைடட் பை 2 into 2 என்ன வரும் 4 வரும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எப்படி போடணும் பாருங்கள். 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ல் 16 போயிடுச்சுன்னா 9 த ஹோல் டிவைடட் பை 4. இதுதான் என்னது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வந்து ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுகிறோம், 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்லேருந்து 9னா என்ன அர்த்தம் 3 வருமா, 3 3s are 9. ஸோ ஒரு 3 divided by 4. இப்போது இது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும்போது நம்ம இந்த வேல்யூவை என்ன பண்ணலாம், ரெண்டாக பிரிக்கலாம். 5 + 3 by 4 இது ஒரு வேல்யூ. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 - 3 by 4 இது ஒரு வேல்யூ. இப்போ 5 + 3னா 8. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 8 by 4. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 - 3னா 2 by 4. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுறது பாருங்கள், 8 by 4னா 2 அண்ட் இங்கே எக்ஸோட வேல்யூ 1 by 2. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அண்ட் 1 by 2 வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ அதே மாதிரியே செகண்ட் சம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம், இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து a அப்படின்றது வந்து √2 அண்ட் b என்ன நம்மளுக்கு -6, தென் நெக்ஸ்ட் c வந்து 3√2 தெரிஞ்சிருச்சா. இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன, x இஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இது நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதில் வந்து அந்த வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, -6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 36 மைனஸ் 4 இன்ட்டு a என்னது √2 இன்ட்டு c வந்து 3√2. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். த ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு a அப்படின்றது வந்து √2. இப்போ பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 மைனஸ் இங்கே பாருங்கள் 4 இன்ட்டு 3 வந்து 12 வந்துடும். அண்ட் அதே மாதிரி √2 இன்ட்டு √2 என்ன ஆகும் 2 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் என்னென்ன வருதுன்னு பாருங்கள், கீழே 2√2 மட்டும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 மைனஸ் 24. 36 மைனஸ் 24 டிவைடட் பை 2√2 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 36 24 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் பண்ணால் 12 வரும், டிவைடட் பை 2√2. ஸோ இப்போ இதில் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 அப்படின்றது என்ன அர்த்தம், 4 3s are 12. 3 ரூட்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது, பட் 4 ரூட்லேருந்து என்னென்னு பண்ணலாம் 2√3 அப்படின்னு வெளியில் எடுத்துக்கலாமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது
2 root 2 இருக்கு. இப்போ மேலே இங்கே ஒரு 2 இருக்கு, இது 3 2s are 6. ஸோ இதில் ஒரு 2 இருக்கு. அப்போ 2 நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 + or - √3 divided by 2 root 2. இப்போ நம்மளுக்கு 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்குது? நம்மளுக்கு 3 + √3 by √2, 3 - √3 by √2. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் என்ன? இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கிறத நம்ம ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக பிரித்து எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டில் தேர்ட் சம் பார்ப்போம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். 3y² - 20y - 23 = 0. ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இதில் ஏ என்ன? ஏ வந்து 3 அண்ட் பி வந்து -20, C is equal to -23. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா ஃபார்முலா என்ன? x is equal to -b + or - √b² - 4ac divided by 2a. ஸோ இப்போது உங்களுக்கு b அப்படின்றது என்ன அர்த்தம்? மைனஸில் இருக்கிறதுனால -20 + or -√b² அப்படின்னு என்ன அர்த்தம்? -20 the whole square -4 into a வந்து 3 and c வந்து -23. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், the whole divided by 2 into a வந்து 3 இருக்குது. ஸோ இப்போ minus into minus +20 + or -√20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400. நெக்ஸ்ட் பாருங்கள், 4 3s are 12, 12 into 23. 12 into 23 நம்ம ஆக்சுவலி எப்படி பண்ணணும்? இப்போ 23 into 12 பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 பண்ணுங்கள், 230 வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 இருக்கா? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 46. அப்போது 276. ஸோ இங்கே என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 276. ஸோ த ஹோல் டிவைடட் பை 2 into 3 என்ன வரும்? 6 வரும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள்? is equal to x is equal to 20 + or -√4 + 2 எவ்வளோ? 6 தான். அப்போது 676 divided by 6. ஸோ இப்போ 676 நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம 2 நம்பர்ஸை லீவ் பண்ணிவிடுவோம். ஸோ 6க்கு முன்னாடி இருக்க நம்பர் 2 எடுத்துப்போம். ஸோ சென்டரில் இருக்க நம்பர் 25, 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625. கரெக்டாக? ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்ஸில் இது எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் மெத்தடை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எய்தர் 24 or 26. ஸோ நம்மளுக்கு என்ன? 25 625 வர்றதுனால நம்மளோட ஆன்சர் என்ன? 26. ஸோ இப்போ பாருங்கள், 20 + or -26 divided by 6. இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸ் பாருங்கள் என்னென்ன எழுதலாம்? 20 + 26 divided by 6 or x is equal to 20 - 26 divided by 6. ஸோ இப்போ x என்ன வருது பாருங்கள்? 20 + 26 எவ்வளவு? 46. ஸோ 46 by 6. 46 by 6னா மேலேயும் கீழே ஏதாவது 2ஆல் கட் பண்ணலாமா? அப்போ என்ன வருது? 23 by 3. நெக்ஸ்ட் x என்ன பாருங்கள்? 20ல் 6 போயிடுச்சுன்னா -6 by 6. ஸோ எக்ஸோட வேல்யூ -1. தேர்ஃபோர் நம்மளுக்கு எக்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 23 by 3 and -1. ஸோ இப்போ இதோட இந்த செகண்டில் தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்ப்போம். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். 36y² - 12ay + a² - b² = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட ஆக்சுவல் ஃபார்மேட் படி ஏன்றது 36 அண்ட் பி அப்படின்றது வந்து -12a இங்கே வேரியபிளோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சி அப்படின்றது நம்மளோட என்டையர் கான்ஸ்டன்ஸ். ஸோ a² - b². ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஃபார்முலாவில் இருக்கிற ஏபிசி, அதையும் நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது நம்ம எக்ஸோட சொல்யூஷன் எடுத்துப்போம். என்னது? -b + or -√b² - 4ac divided by 2a. இதுதான் என்னது? நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது. பியோட வேல்யூ என்ன? -12a + or -√b². அப்படின்றது நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? ஆக்சுவலாக -12a the whole square. கரெக்டாக? b² - 4 into a என்னது?
36. Then again வந்து நம்மளுக்கு c என்னது a square minus b square 4ac போட்டாச்சா. நெக்ஸ்ட் the whole divided by நம்மளுக்கு என்ன 2 into a 2 into 36. ஸோ இப்போ பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்மளுக்கு மேலே என்ன இருக்குது மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144. ஏவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 36 என்ன 144 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு 36 எழுதலாம். ஆர் அதர்வைஸ் நான் கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் இந்த 2 இன்ட்டு 36 உங்களுக்கு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே உள்ளே பாருங்கள் 144a ஸ்கொயர். இந்த மைனஸ் 144 உள்ளே கொண்டு போகலாமா? உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 144a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 144b ஸ்கொயர் the whole divided by 2 into 36 அப்படியே இருக்கா. இப்போ பாருங்க 144a ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 144a ஸ்கொயர் இது ரெண்டும் என்ன ஆகிடும் 0 ஆகிடுமா. அப்போது நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இங்கே என்னதான் இருக்குது 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144b ஸ்கொயர் the whole divided by 2 into 36 இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டில் 144 வெளியில் எடுத்தால் என்ன ஆகும் நம்மளுக்கு 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 வந்ததா. அப்போ 144 ரூட்லேருந்து எடுத்தால் 12 வரும். அண்ட் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னும் போது நம்மளுக்கு பி மட்டும்தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இடத்துல நான் 2 இன்ட்டு 36 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 இன்ட்டு 6 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் இங்கே மேலே வந்து 12 காமனாக எடுக்கலாமா பாருங்கள். இப்போ 12 இன்ட்டு a ப்ளஸ் ஆர் மைனஸ் பி divided by 6 2s are 12. ஸோ 12 into 6 எழுதிட்டேன். அதாவது வந்து நான் மேலேயும் கீழே கட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 2 36ஆல் மல்டிப்ளை பண்ணி கஷ்டப்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்து இங்கே கட் பண்ணுறேன். இப்போ 2 into 6 வந்து 12னா இந்த 12 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் ஆன்சர் என்ன தான் இருக்குது a ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டிவைடட் பை 6 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட சொல்யூஷன் என்ன x is equal to a plus b by 6 comma a minus b by 6. ஸோ இப்போ இதோட இந்த செகண்டில் 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.